ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளார். கொடுமுடி அருகே ஆவுடையார் பாறை பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் அங்குள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் அவர் ஈரோடு கரூர் சாலையில் ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்தார். நொய்யல் குறுக்கு சாலை பகுதியில் அவர் வந்தபோது எதிரே வந்த தனியார் பேருந்து மீது எதிர்பாராத விதமாக மோதி சம்பவ இடத்திலேயே பலியானார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பேருந்தை பறிமுதல் செய்து பேருந்து ஓட்டுநர் மகேஷ்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனமும் தனியார் பேருந்தும் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கோயில் சாமி சிலைகளை உடைத்த மர்ம நபரை கைது செய்ய கோரி 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடுங்கியம் ஊராட்சியில் உள்ள கருப்புராயன் கோயில் மற்றும் உச்சி மாகாளியம்மன் கோயிலில் உள்ள சாமி சிலை மற்றும் குதிரை வாகனத்தை மர்ம நபர் சேதப்படுத்தி தப்பிச் சென்றுள்ளார். இது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் தளி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாமி சிலைகளை உடைத்த மர்ம நபரை கைது செய்ய வலியுறுத்தி தளி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தேசிய நெடுஞ்சாலையில் மின்விளக்கு கம்பம் உடைந்து சாலையில் விழுந்துள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் அமைக்கப்பட்ட புதிய தார் சாலை நடுவே மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வடமங்கலம் பகுதியில் சர்வீஸ் சாலையில் அமைக்கப்பட்ட ஒரு மின்கம்பம் உடைந்து சாலையில் விழுந்துள்ளது. இதனால் விபத்து ஏற்படும் சூழல் உள்ளதாக வாகன ஓட்டிகள் எச்சரித்து வருகின்றனர். விடியா திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலைகளில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ள கம்பத்தை மாற்றியமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அழுகிய நிலையில் மூதாட்டியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் அம்மன் சன்னதி தெருவை சேர்ந்த 75 வயது மூதாட்டி நாச்சியார் தனியாக வாடகைக்கு வசித்து வந்துள்ளார். அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் வந்த போலீசார் கதவை உடைத்து சோதனை செய்ததில் மூதாட்டி அழுகிய நிலையில் உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது. சந்தேகத்தின் பேரில் சடலத்தை உடற்கூறாய்விற்கு அனுப்பி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்தவர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்து விரட்டி அடித்துள்ளனர். பண்ணைக்காடு பகுதியில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக போலி மதுபானம் விற்று வந்த இருவரை அப்பகுதிவாசிகள் சுற்றி வளைத்து இனிமேல் கிராமத்திற்குள் மது விற்பனை செய்யக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கள்ளச்சாராய மரணங்களை தொடர்ந்து விடியா திமுக ஆட்சியை நம்பி பலன் இல்லை என்பதை உணர்ந்த தமிழக மக்கள் சமூக விரோத செயல்பாடுகளை தட்டி கேட்க துவங்கியுள்ளனர். ஊருக்குள்ள வைக்கக்கூடாது. இன்னைக்கு கூட சரி வேண்டாம் சொல்லல. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பழுதடைந்த மின்மாற்றியை மாற்றாமல் இருப்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பூதூர் கிராமத்தில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மின்மாற்றி பழுதடைந்துள்ளது. இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் மின்மாற்றியை புதுப்பிக்காமல் மின்சாரம் வழங்கப்படுவதால் குறைந்த மின்சாரம் விநியோகிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மின்வாரியத்தை கண்டித்து மதுராந்தகம் திருக்கழுக்குன்றம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற இளைஞர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் உள்ள தனியார் கம்பெனியில் கார்த்திக் என்பவர் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கார்த்திக்கை பார்ப்பதற்காக நண்பர்கள் இருவர் கரூர் சென்றுள்ளனர். இதையடுத்து அவர்கள் மூவரும் தவிட்டுப்பாளையம் காவிரி ஆற்றில் குளிக்க சென்றனர். அப்போது கார்த்திக்கின் நண்பர்கள் இருவரும் ஆழமான பகுதிக்கு சென்றதால் அவர்களை ஆற்று நீர் இழுத்து சென்றுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் இருவரையும் சடலமாக மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே முட்டை கோழிப்பண்ணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்.
தாராபுரம் அடுத்துள்ள பள்ளிப்பாளையம் மற்றும் கருப்பட்டிப்பாளையம் பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன், சாரதாமணி ஆகியோர் முட்டை கோழி பண்ணை அமைத்து நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பண்ணையை விரிவாக்கம் செய்யும் நோக்கில் புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் விடியா திமுக அரசின் மாவட்ட ஆட்சியரிடம் முட்டை கோழி பண்ணையை தடை செய்ய வலியுறுத்தி மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டு யானை விளைநிலங்களுக்குள் நுழைந்து சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான பண்டாரம்பாறை அருகே உள்ள மாந்தோப்பிற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் உள்ள மாமர கிளைகளை உடைத்தும் வேரோடு பிடுங்கியும் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். எனவே விடியா திமுக அரசின் வனத்துறையினர் ஒற்றை காட்டு யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நள்ளிரவில் ஆட்டோவிற்கு தீ வைத்த மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கேயம் திருவிக்க நகரில் வசித்து வரும் முத்துகிருஷ்ணன் என்பவர் சொந்தமாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்நிலையில் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது ஆட்டோவை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்துள்ளனர். இதையடுத்து பொதுமக்கள் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் அதற்குள் ஆட்டோ முழுமையாக தீயில் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே மேல வேலாயுதபுரம் பகுதியில் பள்ளிக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமித்ததை கண்டித்து கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல வேலாயுதபுரம் விவசாய பகுதியில் உள்ள பாதையை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் மேகலிங்கம் என்ற நபர் பாதையை அடைத்ததால் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இது குறித்து விடியா அரசின் அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மாணவ மாணவிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றி பாதையை மீட்டுத் தரக்கோரி மனு அளித்தனர்.